திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மணி வேளியன், அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் அல்ல திருவருளை இறைஞ்சுகிறேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ குருமகா சன்னிதான மோரடின் பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழி மெய்களால் திசை நோக்கி போற்றி பணிந்து வணங்குகிறேன். இன்று வைகாசி திங்கள் ஆயில்ய வெண்மையின் கூடிய நன்னாள். இன்றுதான் நாம் இன்று சிந்திக்க இருக்கிற நாயன்மாராகிய சோமாசி மாற நாயனாருடைய குரு பூஜை திருநாள். வைகாசி ஆயில்யத்தில் அவர் தோன்றிய அந்த திருத்தலத்தில் இன்றும் அந்த யாகம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். நான் அந்த திருத்தலத்திற்கு பல முறை இந்த குரு பூஜை திருநாள் அன்று சென்றிருக்கிறேன். நம்முடைய கோமலையா குழுவை சார்ந்த நண்பர்கள் பலரோடும் நானும் சென்றிருக்கிறேன். அந்த வகையில் இன்று அங்கே யாகம் நடைபெறுகிறது. திருவாரூரிலிருந்து தியாகேச பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான குரு பூஜை திருநாளில் அவரை பற்றிய சிந்தனையை நாமெல்லாம் சிந்திப்பதற்கு வாய்ப்பு தந்த இடைமருதீசன் சாத்திர குழுவை சார்ந்த அன்பர்களுக்கும் அதனுடைய அமைப்பாளர் சிவ திருமதி சிவமலர் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை போல ஒருங்கிணைத்து மிகச்சிறப்பாக இந்த இடைமருதீசன் சாத்திர குழுவில் முற்றோதலை மிகச் செம்மையாக இயக்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய பரந்தாமன் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். ஐயா சிவகணேசன் முதலாக பல அன்பர்கள் இந்த சோமாசி மாற நாயனாருடைய வரலாற்றை நன்கு அறிந்தவர்கள்தான் என்றாலும் அவருடைய குரு பூஜை திருநாளில் நாமெல்லாம் சேர்ந்து சிந்திப்பது என்பது ஒரு பெரிய சிவப்பணியாகும். இந்த சோமாசி மாற நாயனாருடைய வரலாறு சிந்திப்பதற்கு முன்பாக மாறன் என்னும் திருப்பெயரிலே நம்முடைய 63 நாயன்மார்களிலே 3 பேர் இருக்கிறார்கள். ஒருவர் இளையான்குடி மாற நாயனார், இன்னொருவர் நின்ற சீர் நெடுமாற நாயனார், மூன்றாமவர் இப்பொழுது நின்று நாம் சிந்திக்கிற சோமாசி மாற நாயனார். ஆக மாறன் என்னும் திருப்பெயரிலேயே 3 நாயன்மார்கள், இளையான்குடி மாறர், நின்ற சீர் நெடுமாறர், சோமாசி மாறர். இந்த 3 பேருக்குள்ளும் சில ஒற்றுமைகளும் உண்டு. பெயரளவில் மட்டுமல்லாமல் இளையான்குடி மாற நாயனார் சிவன் அடியார்கள் என்று நேர வந்தவர் யாராயினும் அவர்களை அழைத்து அவர்களுக்கு ஈரமின் முதற்பதம் பேசி கொண்டு வந்து மனை புகுந்து புலாவு பாதம் விளக்கி மண்டு காதலில் ஆவணத்திடை வைத்து அர்ச்சனைகள் செய்தபின் உண்டி 4 விதத்தில் 6 சுவைத்தரத்தினில் உப்பிலா அண்டர் நாயகருக்கு அமுதளித்துள்ளார் என்று தேவச்சேக்கடா அவரை குறிப்பிடுவார். அதை போலவே நின்ற சீர் நெடுமாறர் நெல்வேலி வென்றவர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானாலே சுரநோய் தணிவிக்க பெற்றவர், சமணம் சார்ந்திருந்து பிறகு சைவம் சார்ந்தவர், மங்கையரக்கரசியாரை மணந்து கொண்டார். அவர் நின்ற சீர் நெடுமாறர். இன்னொருவர் இந்த இன்றைய நம்முடைய சிந்தனைக்குரியவராகிய சோமாசி மாற நாயனார். இவரும் அன்பர்களுக்கு அமுதூட்டி வந்தவர். அந்த அன்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய சிவகணேசன் ஐயா அவர்கள் சொன்னது போல அவர் எந்த குலத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எத்தகைய சைவ நலம் பொருந்தியவரோ குன்றியவராக இருந்தாலும், எத்தகைய பண்புடையவர்களாக இருந்தாலும், அவர் சிவபெருமானுக்கு அன்பர் என்றால் அவர்தான் நம்மை ஆழ்பவர் என்று ஒரு உயர்ந்த குறிக்கோள் உடையவர் நம்முடைய சோமாசி மாற நாயனார். அந்த சோமாசி மாற நாயனாருடைய வரலாற்றை சிந்திப்பதற்கு முன்பாக
அவருடைய திருத்தலமாகிய அம்பர் மாகாளம் என்ற திருத்தலத்தை பற்றி சிந்தித்துவிட்டு அங்கே நடைபெறுகிற மிகச்சிறந்த யாகத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நாம் நினைவு கூர்ந்து பின்பு அவருடைய வரலாற்றை பார்க்கலாம். நம்முடைய தெய்வ சேக்கடார் அவர்கள் 5 திருப்பாடல்கள் வழி சோமாசி மாறநாயனாருடைய வரலாற்றை நமக்கு தந்திருக்கிறார். இந்த அம்பர் மாகாளம் என்பது இப்பொழுது அம்பல் என்று சொல்வார்கள். அந்த அம்பர் பெருந்திருக்கோயில், அம்பர் மாகாளம் என்று 2 பாடல் பெற்ற திருத்தலங்கள் மிக மிக அண்மையிலேயே உள்ளன. ஒரே சாலையில் செல்வோமானால், எப்படி என்றால் மயிலாடுதுறையில் இருந்து திருவாரூர் செல்லுகிற சாலையில் பூந்தோட்டம் என்னும் பேருந்து நிறுத்தத்தில் நாம் இறங்க வேண்டும். பூந்தோட்டம், அந்த பூந்தோட்டத்திலிருந்து கணபதிபுரம் வழியாக காரைக்கால் செல்கின்ற பேருந்தில் ஏறி செல்வோமானால் ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள் முதலில் அம்பர் மாகாளமும், அதே சாலையில் ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம் போன உடனே அம்பர் பெருந்திருக்கோயில் ஆகிய அந்த திருத்தலமும் நாம் வழிபாடு செய்ய முடியும். இந்த அம்பர் மாகாளம் என்பது இப்பொழுது அம்பர் மாகாளம் என்று வழங்கல, கோயில் திருமாலம் என்று வழங்குகிறார்கள். கோயில் திருமாலம் என்றுதான் இப்பொழுது அந்த தலத்தினுடைய பெயராக இருக்கிறது. அரசலாற்றங்கரையில உள்ள ஒரு திருத்தலம். தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில், காவிரி தென்கரை தலங்களில் 55வது தலமாக திகழ்வது நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் 3 பதிகங்கள் பாடியிருக்கின்ற அருமையான தலம். அப்பர் சுவாமிகளும் சுந்தரமூர் சுவாமிகளும் தங்களுடைய தேவாரங்களில் ஆங்காங்கு வைத்து பாடியிருக்கிறார்கள். எனவே அதை வைப்பு தலமாக அவர்களை பொறுத்தவரை அது வைப்பு தலமாக கொள்ளப்படும். நம்முடைய தெய்வ சேக்கடார் அவர்கள் இதிலேயும் முன்னாடி தடுத்தாள் கொண்ட புராணத்திலையும் இதை பற்றிய குறிப்புகளை தந்திருக்கிறார். இந்த அம்பர் மாகாளம் என்னும் ஏன் பெயர் வந்தது என்றால், அம்பன் அம்பராசுரன் என்ற 2 அரக்கர்கள் பொதுவாக தெரியும் மக்களுக்கும் தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையூறாக இருப்பவர்கள். அப்படி அம்பன் அம்பராசுரன் என்ற 2 அரக்கனை காளிதேவி அழிக்கிறார். அவ்வாறு காளிதேவி அழித்ததற்கு பிறகு அவருக்கு ஏற்பட்ட அந்த பழியை நீக்கிக் கொள்வதற்காக இங்கே வந்து வழிபாடு செய்து தன்னுடைய பழியை போக்கிக் கொண்டார். காளி பூஜை செய்து வழிபாடு செய்து தன்னுடைய பழியை போக்கிக் கொண்டமையினாலேதான் இதற்கு மாகாளம் என்றும் பெயர் வந்தது. அம்பன் அம்பராசுரன் என்ற 2 அரக்கர்களை கொண்ட பழி நீங்க காளிதேவி பூஜை செய்து பேறு பெற்றது. எனவேதான் அவனுடைய பெயர் அம்பர் என்பதை முன்னே காளிதேவியினாலே அவன் சமகரிக்கப்பட்டு காளிதேவி அந்த திருக்கோயிலே பழி நீங்க பெற்றமையினாலே மாகாளம் என்னும் 2 திருப்பெயர்களும் ஒன்றாக சேர்ந்து அம்பர் மாகாளம் என்று நம்முடைய தேவார பாடல்களிலே குறிக்கப்படுகிறது. அந்த அம்பர் மாகாணம் தான் இப்பொழுது கோயில் திருமாலம் என்று மக்கள் வழக்கத்தில் இருக்கிறது. அந்த சற்றே இன்னும் கிழக்கே போவானால் அம்பல் என்று சொல்வார்கள். அம்பர் திருக்கோயில், அதை அம்பல் என்று சொல்வார்கள். 2ம் பாடல் பெற்ற திருத்தலங்கள் தான். இந்த அம்பர் மாகாணத்தில் இருக்கிற இறைவனுக்கு பெயர் காளகண்டேஸ்வரர் என்றும் மாகாளேஸ்வரர், காளகண்டேஸ்வரர், மாகாளேஸ்வரர், மாகாளநாதர் என்றெல்லாம் இந்த தல இறைவன் வணங்கப்பெறுகிறார். அதே போல இறைவியினுடைய திருநாமம் பட்சநாயகி, பட்சயாம்பிகை, அச்சம் தவிர்த்த நாயகி என்னும் பொருளில் பட்சநாயகி என்றும் பட்சயாம்பிகை என்றும் அம்மையினுடைய திருநாமம் வழங்குகிறது. மாகாள தீர்த்தம் இங்கே இருக்கிறது. தலமரம் கருங்காலி மரம். பெரும்பாலான தலங்களில் இது மாதிரியான ரொம்ப அரிய வகை மரங்கள் சில தலங்களிலே காணப்படும். அது போல கருங்காலி என்னும் மரம் இங்கே தல விருட்சமாக இருக்கிறது. இந்த தலத்தில் தான் சோமாசி மாறர் அவதாரம் செய்தார், தோன்றினார். இங்கே அவர் ஒரு யாகம் செய்தார். அது சோமயாகம் என்று பெயர். அந்த சோமயாகம் எப்படி அவரால் நிகழ்த்தப்பட்டது? நிறைய யாகங்கள் செய்தவர். அவர் என்னன்னா, நம்முடைய நம்பியாரூர் ஆகிய சுந்தரமூர் சாமிகளிடம் அளவு கடந்த
பக்தி உடையவர். திருவாரூருக்கும் இந்த அம்பர் மாகாணத்துக்கும் ரொம்ப தூரம் இல்லை. நாள்தோறும் என்ன பண்ணுவாரு இந்த சோமாசிமாரர், தூதுவளை கீரையை பறித்து, நாள்தோறும் தூதுவளை கீரையை பறித்து, இப்ப நான் சொல்லுகின்ற இந்த செய்திகள் தலபுராணங்களில் காணப்படுகிற செய்திகளை தவிர நம்முடைய தெய்வ சேக்கடார் இவற்றை எல்லாம் குறிப்பிடவில்லை என்றாலும் இது தலபுராண செய்திகள். சோமாசிமாரர் நாள்தோறும் தூதுவளை கீரை பறித்து நம்பியாரூருடைய துணைவியாராகிய பறவையாரிடம் கொடுப்பார். கொடுத்துட்டு வந்துடுவார். அவர் தினந்தோறும் தூதுவளை கீரையை சமைத்து நம்பியாரூருக்கு பரிமாறுவார். இப்படி பல நாட்கள் தூதுவளை கீரை சாப்பிட்டு கொண்டே வருகிற நம்பியாரூர் ஒரு நாள் கேட்கிறார், இந்த கீரை தினந்தோறும் செய்கிறாயே, இது யாரிடம் இருந்து வருகிறது, எப்படி உனக்கு கிடைக்கிறது என்று கேட்கிற பொழுது, இங்கே சோமாசிமாரர் என்ற ஒருவர் வருகிறார், அவர் கொண்டு வந்து தந்ததுதான் இது என்று சொல்லி அவர் மறுநாள் வருகிற பொழுது அவரை நம்பியாரூரிடம் காட்டுகிறார். நம்பியாரூரை மிக மகிழ்ச்சியோடு அவரோடு உரையாடி மகிழ்ந்ததற்கு பின் இந்த சோமாசிமாரர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். நம்முடைய நம்பியாரூரிடம், சுந்தரமூர் சாமிகளிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். என்ன வேண்டுகோள் என்றால், நாங்கள் அந்த அம்பர் திருக்கோயில், அம்பர் மாகாணத்தில் செய்கின்ற யாகத்திற்கு திருவாரூர் தியாகேச பெருமானை நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்று வேண்டுகிறோம். வேண்டுகோளை பாருங்க, திருவாரூர் தியாகேச பெருமானை நீங்கள் அழைத்து வர வேண்டும், யான் செய்கின்ற யாகத்தில் அவிர்வாகத்தை நேராக பெற்றுக் கொள்வதற்காக பெருமானை, தியாகேச பெருமானை அழைத்து வர வேண்டும் என்று நம்பியாரூரிடம் வேண்டுகிறார். எதனாலே வேண்டுகிறார் என்றால், தோழமையாக நம்மை உமக்கு தந்தனம் என்று பெருமான் நம்பியாரூரிடம் தோழமை கொண்டிருந்த நிலையெல்லாம் சோமாசிமாரருக்கு தெரிந்தமையினாலே, எனவே உங்களுக்கு தோழர் தானே அவர், அவரை நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று வேண்டுகோளை வைக்கிறார். அப்பொழுது நம்பியாரூர் என்ன செய்கிறார், சோமாசிமாரரையும் அழைத்துக் கொண்டு தியாகேச பெருமானுடைய சன்னதிக்கு சென்று இவருடைய முறையீட்டை பெருமானிடம் சொல்லுகிறார். அப்பொழுது அசரீரியாக பெருமான் சொல்லுகிறார், நான் வருகிறேன், நான் வருகிறேன், சோமயாகத்திற்கு நான் வருகிறேன், ஆனால் எந்த உருவில் வருவேன் என்று யாருக்கும் தெரியாது. நான் வந்ததை தெரிந்து கொண்டு எனக்கு அவிப்பாகம் தந்தால் நான் வருவேன், ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லிவிடுகிறார் தியாகேச பெருமான். எனவே இவர் வந்து விடுகிறார், தன்னுடைய அம்பர் மாகாணத்திற்கு வந்து விடுகிறார். இந்த வைகாசி மாசம் ஆயில்ய திருநாள், இன்றுதான் நம்முடைய தியாகேச பெருமான் இந்த யாகத்தில் அவிபாகம் பெறுவதற்காக நேரே வருகிறார். முன்னாடியே சொல்லியிருக்கிறார், நான் எந்த தோற்றத்தில் வருவேன் என்பது யாருக்கும் தெரியாது, நீங்கள் தெரிந்து கொண்டு அவிவாகம் வழங்க வேண்டும் என்று தியாகேச பெருமான் அருள் வழங்கி இருக்கிறார். அப்போ இந்த யாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேத விற்பனர்கள் எல்லாம் அந்த யாக கூண்டத்தை சூழ்ந்து அமர்ந்து மிக செம்மையாக வேத கோஷங்கள் முழங்க யாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சோமாசிமாரரும் இருக்கிறார். அப்பொழுது தியாகேச பெருமான் திருவாரூரிலிருந்து புறப்பட்டு இந்த அம்பர் மாகாணத்துக்கு வருகிறார். எப்படி வருகிறார் என்றால், மிக மிக வினோதம். இன்று நாம் அந்த திருக்கோயிலுக்கு செல்வோமானால், இன்று நாம் அந்த திருக்கோயிலுக்கு செல்வோமானால், சிவபெருமான் என்ன கோலத்தில் வந்தாரோ, உமையம்மை என்ன கோலத்தில் வந்தாரோ, விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் வேதங்களும் எப்படி வந்தனவோ அப்படியே ஐதீக திருவிழாவாக அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி வந்தார் நம்முடைய தியாகேச பெருமான் என்றால், ஒரு வெட்டியானாக தன்னுடைய கழுத்திலே ஒரு இறந்து போன பசுங்கன்றை சுமந்து கொண்டு, வெட்டியானுக்குரிய கருவிகளை எல்லாம் தன்னிடத்துக் கொண்டு ஒரு வெட்டியான் தோட்டத்திலே தியாகேச பெருமான் வருகிறார். தியாகேச பெருமானோடு வருகிற உமையம்மை எப்படி வருகிறாள் என்றால், ஒரு புலைச்சியாக கள்ளுக்குடத்தை தலையில் சுமந்து கொண்டு. நன்றாக நாம் சிந்திக்க வேண்டும். பெருமான் எல்லா இனத்தையும் எல்லா மக்களையும் ஒரே தன்மையாக கருதி இருக்கிறார் என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அவர் வெட்டியானாக வருகிறார். அந்த அம்மையார் புலைச்சியாக வருகிறாள்.
தலையிலே கழுக்குடத்தை சுமந்து வருகிறாள். இந்த 2 பேர் வருகிற பொழுது 4 வேதங்களும் நாய்களாக இவரை சூழ்ந்து வருகின்றன. 4 வேதங்களும் 4 நாய்களாக இவர்கள் இருவரையும் சூழ்ந்து வருகின்றன. அது போல புலை சிறுவர்களாக விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் கூடவே வருகிறார்கள். இவ்வாறு வந்தவர்கள் அந்த சோமயாகம் நடைபெறுகிற அந்த இடத்துக்கு செல்கிறார்கள். இப்பொழுதும் அந்த சோமயாகம் எங்கே நடைபெறுகிறது என்றால் அம்பர் மாகாணம் என்று சொல்லப்படுகிற அந்த திருக்கோயில் எந்த சாலையில் சேர்கிறதோ அங்கிருந்து சற்று தூரத்திலே அம்பர் பெருந்திருக்கோயில் இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல பண்டாரவாடை மாகாணம் என்று இப்பொழுது வழங்குகிற இடம், இப்பொழுது அதற்கு பெயர் பண்டாரவாடை மாகாணம். அந்த இடத்திலே தான் இன்றும் யாகம் நடைபெறுகிறது. அந்த யாகம் நடைபெறுகிற இடத்திற்கு நம்முடைய தியாகேச பெருமான் ஒரு இறந்து போன பசுக்கன்றை தோளில் சுமந்து அதை புதைப்பதற்குரிய கருவிகள் எல்லாம் கையில் எடுத்து கொண்டு வர, உமையம்மையார் புலைச்சியாக கள்ளுக்கூடத்தை சுமந்து வர, விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் அந்த புலை சிறுவர்களாக வர, வேதங்கள் 4 நாய்களாக இவர்களை சூழ்ந்து வர, இவ்வாறு அந்த யாகம் நடைபெறுகிற இடத்துக்கு வருகிறார்கள். யாகத்தை செய்து கொண்டிருக்கிற வேத விற்பனர்கள் எல்லாரும் இப்படி இழிந்த மக்கள் இங்கே வந்து விட்டார்களே என்று அஞ்சி ஓடுகிறார்கள். ஆனால் சோமாசிமாரர் அந்த இடத்தை விட்டு அகலவில்லை. விநாயகப் பெருமான் மெல்ல கண்ணை காட்டுகிறார். வந்திருப்பது என்னுடைய தந்தை தான், என்னுடைய தாய் தான், நானும் சகோதரனும் தான் என்பதை புரிந்து கொள்ளுகிற வகையில் லேசாக ஒரு குறிப்பை காட்டுகிறார். சோமாசிமார நாயனார் புரிந்து கொள்கிறார். புரிந்து கொண்டவருக்கு அந்த யாகத்தின் நிறைவில் அவிவாகம் தருகிறார். பெருமான் ஏற்றுக்கொள்கிறார். இந்த வைகாசி ஆயில்யத்தில் சோமாசிமார நாயனாருக்கு என்றும் நிலைத்திருக்கக்கூடிய சிவலோகத்தில் தங்கி இருக்கிற வாய்ப்பையும் தருகிறார் என்பது தலபுராணம் சொல்லுகின்ற செய்தி. இந்த தலபுராண குறிப்புகளை நம்முடைய தெய்வ சேக்கடார் குறிப்பிடவில்லை. ஆனால் அவர் யாகம் செய்கின்ற தன்மையுடையவர், மறையான குணத்தில் தோன்றியவர், வேதம் ஓதுபவர், வேதத்தின் முப்பொருளாக விளங்குகிற திருவைந்தெழுத்தை இடைவிடாமல் சிந்திப்பவர் முதலான செய்திகளை எல்லாம் மிக அருமையாக சொல்லுகிறார். இன்னும் கூட அந்த திருவாரூர் பகுதிக்கு போகிறதனால் திருவாரூருக்கும் பூந்தோட்டத்துக்கும் இடைப்பட்ட பகுதியிலே இந்த கல்குடம் அம்மையார் சுமந்து வரும்போது தலையிலே பொங்கிற்று. புலைச்சி வேடத்திலே நம்முடைய அம்மை கல்குடத்தை சுமந்து வருகிற பொழுது அந்த கல் பொங்கிற்று. அந்த பொங்கிய இடம் இப்பொழுதும் பொங்கு சாராயநல்லூர் என்னும் பொருள்ல கொங்கராயநல்லூர் என்னும் பெயரோடு இருக்கிறது. கொங்கராயநல்லூர் என்ற வழக்கத்தில் இன்னும் இருக்கிறது. அதுபோல இறைவர் சுமந்து வந்த பறை என்றால் அவர் தோளில கன்றையும் கையிலே பறையையும் கொண்டு வருகிறார். அந்த பறை தானாக ஒரு இடத்திலே அடித்துக் கொள்கிறது. தானாக ஒரு இடத்தில் பறை ஒலிக்கிறது. அந்த இடத்துக்கு பேர் இப்பொழுது அடியுக்கமங்கலம், அடி உக்கமங்கலம் என்று பெயர். அதுதான் அடி அக்கமங்கலம், அடியக்காமங்கலம் என்று திருவாரூர் பக்கத்துல இருக்கு. அது அடியுக்கமங்கலம். அப்புறம் இறந்த கன்றை பெருமான் எங்கே ஏந்தினார் என்ற ஒரு குறிப்பு கடாமங்கலம் என்ற ஒரு தலம் அங்கே இருக்கிறது. இவையெல்லாம் இந்த தலபுராண செய்திகளை அகச்சான்றுகளாக இருந்து நிரூபிக்கிற இடங்கள். அதே போல யாகம் நடந்த இடம் இன்று பண்டாரவாடை திருமாலம் என்றும் வழங்கப்பெறுகிறது என்று இப்படி பல செய்திகளை நம்முடைய அந்த அம்பர் மாகாணத்தினுடைய தலபுராணம் குறிப்பிடுகிறது. இப்பொழுது நம்முடைய சோமாசிமார நாயனாருடைய வரலாற்றை தெய்வ சேக்கடாரும் அதற்கு முன்பாக திருத்தொண்டர் தொகை அருளிய நம்பியாரூரரும் திருத்தொண்டர் திரு அந்தாதி பாடிய நம்பியாண்டார் நம்பிகளும் பின்னாலே தொடர்ந்து விரிநூல் செய்தவராகிய நம்முடைய தெய்வ சேக்கடாரும் சோமாசிமார நாயனாரை பற்றி குறிப்பிடுவதை நாம் பார்த்துவிட்டு நிறைவாக திருத்தொண்டர் புராண சாரம், திருத்தொண்டர் புராண பயன் என்று சொல்லப்படுகிற திருத்தொண்டர் புராண சாரம் என்ற ஒரு அருமையான நூலை நம்முடைய நாயன்மார்களுடைய வரலாறுகளை எல்லாம் ஒவ்வொரு பாடல், அது 2 பாடல் வழியாக தந்திருக்கிற நம்முடைய சந்தானாச்சாரியர்கள் ஒருவராகிய உமாபதி சிவனார் தந்திருக்கிற ஒரு பாடலையும் பார்த்து விட்டு
இந்த சோமாசி மாறநாயனாருடைய வரலாற்றை நாம் சிந்தனை செய்து நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். இந்த சோமாசி மாறநாயனாருடைய வரலாறு எப்படி திருத்தொண்ட தொகையிலே சொல்லப்படுகிறது என்றால், அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியே என்கிறார். இது வம்பராவரி வண்டு சருக்கம் தெரியும் பொழுது, அந்த வம்பராவரி வண்டு சருக்கத்தில் இருக்கிற 6வது புராணம் தான் சோமாசி மாறநாயனார் புராணம். முழுவதுமாக அந்த திருத்தொண்ட தொகையை பார்ப்போமானால், வம்பராவரி வண்டு மணன்னார வளரும் என்று தொடங்கும் அல்லவா, அந்த வம்பராவரி வண்டு சருக்கத்தினுடைய 6வது புராணமாக விளங்குவது அம்பரான் சோமாசி மரனுக்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையிலே குறிப்பிடப்படுகிற அம்பரான் என்றால் அம்பர் என்னும் திருத்தலத்தில் தோன்றிய, சோமயாகம் செய்த மாறன் என்னும் திருப்பெயரை உடைய அந்த நாயன்மாருக்கும் நான் அடியேன் என்பது இந்த திருத்தொண்ட தொகையினுடைய பொருள். இந்த முற்றோதல் செய்கிற பொழுது நம்முடைய சிவத்திருவாளர் சிவகணேசன் ஐயா அவர்கள் திருத்தொண்ட தொகை, திருத்தொண்டர் திரு அந்தாதி, திருத்தொண்ட புராணம் ஆகிய 3ஐயும் இங்கே பாடி காட்டினார்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்து இங்கே நாம் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையில் குறிப்பிட்டதை திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பி எவ்வாறு விரித்து சொல்கிறார் என்பதை நாம் ஒரு பாடல் வழியாக பார்க்க இருக்கிறோம். அது என்ன என்றால், சூதப்பொழி அம்பர் அந்தணன் சோமாசி மாறன் என்பான். வேத பொருளாம் அஞ்செழுத்தும் வேத பொருள் அஞ்செழுத்தும் விளம்பியெல்லாம் மொழியான். நீதி பரன் மண்ணும் நித்த நியமன் பறவை என்னும் மாதுக்கு காந்தன் வந்தொண்டன் தனக்கு மகிழ்துணை என்று இவருடைய சோமாசி மாறநாயனுடைய குணங்களையும் செயல்களையும் மிக தெளிவாக தொகுத்து காட்டுகிறார். சூத பொழில் அம்பர், அந்த அம்பர் என்னும் திருத்தலம் எப்படிப்பட்டது என்றால், நல்ல மாமரச் சோலைகள் அடர்ந்த பகுதி. இன்றும் கூட நல்ல நீர்வளமான பகுதியில் இருக்கிறது. சூதம் என்றால் மாமரம் என்பது பொருள். சூத பொழில் என்றால் மாந்தோட்டங்கள் நிறைந்திருக்கிற அம்பர். அந்த திருத்தலத்திலே தோன்றியவர் அந்தணர் மரபிலே தோன்றியவர். அந்தணர் என்போர் அறவோர் எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலால் என்பார் வள்ளுவர். அந்தணர் என்றால் யாரென்றால் எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்கின்ற, இரக்கம் காட்டுகின்ற, கருணை பொழிகின்ற இயல்பை உடையவர்கள் தான் அந்தணர்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுவார். அப்படிப்பட்ட அந்தணர் குலத்திலே இவர் எல்லா உயிர்களுக்கும் இரக்கம் கொண்டவர் தான். சூத பொழில் அந்தணன், அவருடைய பெயர் சோமாசி மாறன் என்பான். சோமயாகம் செய்ததனாலே சோமாசி மாறன் என யாகங்கள்ல நிறைய வகை உண்டு. உங்களுக்கு தெரியும், அஸ்வமேத யாகம் உண்டு, புத்திரகாமேஷ்டி யாகம் உண்டு, வாஜபேய யாகம் உண்டு, இப்படி நிறைய யாகங்கள் உண்டு. அதிலே ஒன்று சோமாசி யாகம். அந்த சோமாசி யாகம் செய்கின்ற அந்தணர் யார் என்றால் மாறன் என்பான். என்பான் என்றால் எனப்படுபவர் என்று பொருள். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்ற அந்த திருக்குறளுக்கு உரை எழுத வந்த பரிமேலழகர் இல்வாழ்வான் என்பான் என்பதற்கு இல்வாழ்வான் எனப்படுபவன் என்று எழுதுவான். அதை போலவே இங்கே சோமாசி மாறன் என்பான் என்றால் சோமாசி மாறன் எனப்படுபவர். அந்த சோமாசி மாறன் எனப்படுபவர் வேத பொருள் அஞ்செழுத்தும், அஞ்செழுத்து வேதத்தின் பொருளே 5 எழுத்துத்தான். அது உங்களுக்கு மிக தெளிவாக ஓம் என்றதிலிருந்து அப்படியே விரித்து கொண்டே செல்கிறீர்களானால் அது வேத பொருள் 5 எழுத்து நன்றாக உணரலாம். வேத பொருள் அஞ்செழுத்தும் விளம்பியல்லால் மொழியான். அந்த 5 எழுத்து ஓதுவதை தவிர வேறு எதுவும் அவர் சொல்ல மாட்டார். எப்படி திருநீலகண்டம் என்று அந்த திருநீலகண்ட குயவனார் சொல்லிக் கொண்டிருப்பாரோ அதை போலவே எப்பொழுதும் வேத பொருளாக விளங்குகிற, வேதத்தின் உட்பொருளாக விளங்குகிற, வேதத்தின் பொருள் திருவைந்தெழுத்துத்தான் என்று உணர்ந்தமையினாலேதான் இந்த அந்தணன் ஆகிய இந்த சோமாசி மாறர் அந்த 5 எழுத்தும் விளம்பியல்லால், அதை தவிர விளம்புவதை தவிர வேறொன்றும் மொழியார் என்றால் அந்த எதிர்வரையில் சொல்வது உறுதிப்படுது. 5 எழுத்து அவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆதி மந்திரம் 5 எழுத்தும் ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்றை விதிவருமே என்று தெய்வ சேக்கிழார் பெரியோர் இடத்துல குறிப்பிடுவார்.
சமணர்கள் ஞானசம்பந்த பெருமான் தங்கி இருக்கிற மடத்துக்கு தீ வைப்பார்கள். தீ வைப்பதற்கு முன்பாக மந்திரத்தாலே தீ வைப்பதற்கு முயற்சி பண்ணுவார்கள். அவர்களுடைய மந்திரம் அத்தினாத்தி என்பது உங்களுக்கு தெரியும். அது உண்டுமாம் இல்லையுமாம் என்னும் பொருளை உடையது. அந்த மந்திரத்தை சொல்லி தீ வைக்க பார்க்கிறார்கள், அது எரியவில்லை. பிறகு அவர்கள் நேரடியாகவே நெருப்பு மூட்டுகிறார்கள் என்பது வேறு விஷயம். ஏன் அவர்கள் சொன்ன அந்த அத்தினாத்தி என்ற மந்திரம் அங்கு ஈடுபடவில்லை என்றால், எல்லாவற்றுக்கும் மூல மந்திரமாகவும் ஆதி மந்திரமாகவும் உணர்கிற திரு ஐந்தெழுத்து, அந்த திருவைந்தெழுத்தை சொல்லுபவர்கள் நோக்குகிற திசையிலும் கூட மற்ற மந்திரங்கள் வேலை செய்யாது. திருவைந்தெழுத்தினுடைய பெருமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதி மந்திரம் அஞ்செழுத்தும் ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்றை விதி வருமே. ஆதிமந்திரமாக விளங்குகிற அஞ்செழுத்தை ஓதுகிறவர்கள் எந்த திசையில் பார்க்கிறார்களோ அந்த திசையிலும் கூட மற்ற மந்திரங்கள் வேலை செய்யாது. அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கது அந்த திருவைந்தெழுத்து. அந்த திருவைந்தெழுத்தை ஓதுவதை தவிர வேறு எதையும் செய்யாதவர் இவர். அதான் இங்க விளம்பியல்லால் மொழியான் நீதி பரன் மண்ணும் என்றும் நிலைவேறுடையவராக விளங்குகிற அறம் தவறாத அறத்தை நமக்கெல்லாம் சொல்லித் தருகிற நியதிப்படி வாழ்வதற்கான வழியை காட்டுகிற பரமனாகிய பெருமான் நித்தன் நியமன். அந்த பெருமானையே எப்பொழுதும் நித்தமாக நியதிப்படி வழிபாடு செய்பவர். இவருடைய செயல் பாருங்க. இவர் அந்தணர், சோமாசிமாறன் எனப்படுபவர், சூதம்பொழில் சூழ் அம்பரில் பிறந்தவர், வேத பொருளாக விளங்குகிற அஞ்செழுத்தை தவிர வேறு எதையும் மொழியாதவர், நமக்கெல்லாம் அறத்தையும் நீதியையும் வலியுறுத்தி காட்டுகிற வாழ்வதற்கான வழியை காட்டுகிற நம்முடைய பெருமானை நித்தம் நியமமாக வழிபாடு செய்கின்ற இயல்புடையவர். உங்களுக்கு தெரியும் நியமம்னா என்னன்னு. அட்டாங்க யோகத்துல இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று சொல்லப்படுகிற அந்த 8 அங்கங்களிலே இயமம் என்பது இழக்க வேண்டியவற்றை விளக்குவது, நியமம் என்பது கொள்ள வேண்டியவற்றை கொள்ளுவது. இவர் நியமமாக எதை கொண்டிருக்கிறார் என்றால் பரமனை நினைப்பது, வழிபாடு செய்வதைத்தான் தன்னுடைய நியமமாக கொண்டிருந்தார். திருவைந்தெழுத்தை தவிர வேறதையும் முடியாதவர். அப்படிப்பட்ட தன்மையுடையவராகிய மாறன் என்ன செய்தார்? பறவை என்னும் மாதுக்கு காந்தன். பறவை என்னும் மாதுக்கு, பறவையார் என்று சொல்லப்படுகிற பெண்ணுக்கு காந்தன். காந்தன் என்றால் கணவன் என்பது பொருள். விருப்பத்திற்குரியவன். அவர் யார்? நம்பியார் ஊரர். அவர் பெயர் வந்தொண்டர். உங்களுக்கு தெரியும், வந்தொண்டன் என்னும் நாமம் பெருமானாலே வழங்கப்பட்டது. பெருமான் பல பேருக்கு பேர் வைப்பார். நாவுக்கரசு என்னும் நாமம் இந்த உலகில் மண்ணுக என்று சொல்லுவார். சண்டீசமாம் பதம் தந்தோம் என்பார். கண்ணப்ப என்று பெயர் சூட்டுவார். திருடனாக இருந்தவர் கண்ணப்பராகிறார். அதை போல இங்கே வந்தொண்டன் என்னோடு நீ வல்வழக்கிட்டு வாதிட்டமையினாலே நீ இன்று முதல் வன்றன்பன் என்று வழங்குவாயா? இது பெருமான் தான் அவருக்கு, நம்பியாரவருக்கு பெயர் சூட்டுகிறார். அந்த வந்தொண்டன் யார் என்றால் பறவை என்னும் மாதுக்கு காந்தன். பறவை என்று சொல்லப்படுகிற அந்த பெண்ணுக்கு கணவன் வந்தொண்டன். அந்த வந்தொண்டன் தனக்கு வந்தொண்டன் மகிழ்கின்ற நல்ல துணைவராக, நட்புறைவராக விளங்கிறார் இந்த சோமாசி மாறநாயனார் என்பது இந்த திருத்தொண்டர் திரு அந்தாதி சொல்லுகிற அருமையான கருத்து. மாந்தோட்டங்களால் சூழப்பட்டிருக்கிற அம்பர் என்னும் திருத்தலத்திலே சோமாசி மாறன் என்பவர் இருந்தார். அவர் வேத பொருளாக விளங்குகிற திரு இந்த தவிர வேற எதையும் விளம்பாதவர். அவர் நம்முடைய பரமன் பெருமானை நித்தம் நினைக்கின்ற, நியமமாக வழிபாடு செய்கின்ற பண்பை உடையவர். அவர் பறவையினுடைய கணவராகிய வந்தொண்டராகிய நம்பியாரூரருக்கு நம்பியாரூரர் மகிழ்கின்ற நல்ல துணைவராக, தோழராக விளங்கினார் என்பது திருத்தொண்டர் திரு அந்தாதி. அடுத்து இதை நம்முடைய தெய்வ சேக்கலார் 5 பாடல்கள் வழியாக இவருடைய வரலாறு எவ்வாறு சொல்லுகிறார் என்பதை நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். நூல் திருச்சிற்றம்பலம். சூதம் பயிலும் பொழில் அம்பரில் தூய வாய்மை வேதம் பயிரும் மறையாளர் குலத்தில் மேலோர் ஏதம் புரியும் எயில் செற்றவர்க்கு அன்பர் வந்தால் பாதம் பணிந்து ஆரமதூட்டும் நற்பண்பின் மிக்கார். எப்படி ஒரு அருமையாக அவரை
தெய்வ சேக்கரார் எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? அவர் சொன்னது போலவே, நம்பியாண்டார் நம்பிகள் சொன்னது போலவே இவரும் சொல்லுகிறார், சூதம் பொழிலும் பொழில். சூதம்னா மாமரம். மாமரங்கள் அடர்ந்து விளங்குகிற, மிகுந்து விளங்குகிற, பொழில் சோலைகள் போன்று விளங்குகிற அந்த அம்பரில், அம்பர் என்னும் திருத்தலத்தில் தூய வாய்மை வேதம். வேதம் என்று அவர் பொதுவா சொல்லிட்டாரு, வேத பொருள் 5 எழுத்துன்னு. அந்த வேதம் எப்படிப்பட்டது என்றால் தூய்மை செய்யும் வாய்மையை தன்னகத்து கொண்டது. வேதம் ஓதுபவர்கள் எப்பொழுதும் வாய்மை உடையவர்களாக இருப்பார்கள். வாய்மை இருக்குமானால் அவருடைய மனம் தூய்மையாகும். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தூய்மை தீமை இல்லாத சொல்லல் என்றான். தீமை இல்லாத சொல்லுதான் வாய்மை. அப்போ இந்த வேதம் எப்படி இருக்கிறது? சூதம் பயிலும் பொழில் அம்பரில் தூய வாய்மை வேதம் பயிலும். தூய்மை செய்கின்ற வாய்மை, தூய்மை செய்கின்ற வாய்மையினை தன்னகத்துடைய வேதத்தை பயிலுகின்ற மறையாளர் குலத்தில் வந்தவர், அந்தணர் குலத்திலே வந்தவர். அவர் அங்க அந்தணர்னாரு, இங்கே மறையாளர் சொன்னார். 2 பேரும் ஒன்றுதான். மறையாளர் குலத்தின் மேலோர். மேலோர் என்றால் அந்த குலத்திலே மிக உயர்ந்தவர். காரணம் என்றால் எப்பொழுதும் திருவைந்தெழுத்தை ஓதுகின்ற சிறப்பும், பெருமானை பற்றிய சிந்தனை மட்டுமே உடையவராகவும், பறவையாருடைய கேள்வனாகிய காந்தனாகிய நம்பியாரூரருக்கு உற்ற துணைவராகவும் விளங்கியதனாலே அவர் மேலாராக, மேலோராக, தலைவர் புகழவராக வழங்கப்பட்டார். இவர் வேத பயிற்சி ஒழுக்கத்திலும் மிக்கவன். மறையாளர் சொன்னா போதாத, மறையாளர்னாலே அவன் வேதம் ஓதுறவங்க தானே. ஓதல் ஓதுவித்தல் வேதல் ஓதல் ஓதுவித்தல் ஈதல் ஏற்றல் வேட்டல் வேட்பித்தல், இந்த 6 தொழில் தான் அவங்களுடைய தொழில். ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் என்னும் 6 தொழில் உடையவர்கள் அந்தவர்கள். எனவே அவர் மறையாளர்னு சொன்னாலே வேதம் ஓதுறவர்னா பொருள். ஆனால் இங்கே வேதம் பயிலும் மறையாளர் என்று மேலும் வலியுறுத்தி சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், இவர் பிறப்பால் மட்டும்தான் மறையாளராக தோன்றினார் என்று நாம் கருத வேண்டாம். அவர் ஒழுக்கத்தாலும், அதனால்தான் தூய்மையை செய்கின்ற வாய்மையை தன்னகத்து கொண்ட வேதத்தினை பயிலுகின்ற ஒழுக்கமுடையவர் என்று நம்முடைய தெய்வ சேக்கரார் அவருடைய வாழ்க்கை விரித்து காட்டுகிறார். வேதம் பயிலும் மறையாளர் குலத்தின் மேலார், ஏதம் புரியும் எயில் செற்றவர்க்கு அன்பர் வந்தார். சிவனடியார்கள் வந்தார். அப்ப சிவனடியார்கள் எப்படி சொன்னார்னா, இந்த எல்லா உலகங்களுக்கும் துன்பத்தையே செய்து கொண்டிருக்கிற திரிபுர அரக்கர்களை ஒரு கோட்டையாகவும் வெள்ளிக்கோட்டையாகவும் இரும்பு கோட்டையாகவும் பறந்து கொண்டிருந்த நரகாட்சன், கமலாட்சன், வித்தியன்மாயில் சொல்லப்படுகிற அந்த 3 அரக்கர்களை, அவர்கள் தான் ஏதம் புரியும் எயில். எயில்னா கோட்டை. அவர்களை கோபித்து அழித்தவர், சிரித்தே அழித்தார் நம்முடைய பெருமான். அந்த ஏதம் புரியும் பயில் செற்றவர்க்கு, சிவபெருமானுக்கு அன்பர் வந்தால், சிவனடியார்கள் யார் தன்னுடைய வீட்டிற்கு வந்தாலும் பாதம் பணிந்து அவருடைய திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி, அதான் மிக இன்றியமையாது, கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கிய இளையாமுடி மாறனாயினார். அதே போலதான் அப்பூதடிகள் திருநாவுக்கரசு பெருமானை உள்ளே அழைத்து சென்று அவருடைய பாதங்களை விளக்கி அந்த நீரை புறத்தும் தெளித்துக் கொண்டு உள்ளும் பூரித்தார் என்று சொல்வார். அது பாத பூஜை. அதான் இவர் செய்யறாரு. சிவனடியார்கள் யார் தன்னுடைய இல்லத்திற்கு வந்தாலும், இவர் மறையாளர், வேதம் பயிரும் மறையாளர். நன்றாக நினைவு கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த வேதம் தூய்மையை செய்கின்ற, மனத்தை தூய்மை செய்கின்ற வாய்மையை தன்னகத்து கொண்டிருப்பதாலே அந்த வேதம் பயின்ற மறையாளராகிய இவர் தன்னுடைய இல்லத்திற்கு சிவனடியார்கள் எந்த குலத்தில் பிறந்தாலும், அவர்கள் எந்த நலமுடையவர்களாக இருந்தாலும், எப்பண்புகளை உடையவராக இருந்தாலும், அவர்கள் சிவனடியாராக இருப்பார்களானால் அவர்களுடைய பாதம் பணிந்து அவர்களுடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி 6 அமுது ஊட்டும் நற்பண்பின் மிக்கார். 6 அமுது மிகுந்த சுவையான உணவு அர்த்தம். அறுசுவை வேறு. முண்டி 4 திறத்தினில் 6 சுவை தரத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகருக்கு அமுது செய்து தருளாங்கிறது அது வேறு.
4 விதத்துல உண்டி 6 சுவை. இங்க ஆரம்பது என்பது மிகுந்த சுவையான நல்ல பண்புகள் மிக்க தூய்மையான உணவு. அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய அன்பு கலந்த உணவு. என்னதான் சுவையாக செய்தாலும், எவ்வளவுதான் தூய்மையாக இருந்தாலும், பரிமாறுபவருடைய அன்பு இல்லை என்றால் அந்த உணவு சுவைக்காது. காணக்கண் கூசுதே கையெடுக்க ஆனதே என்று ஔவையார் பாடுவது போல, அன்பில்லாதவர்கள் இட்ட உணவு காண கண்ணும் கூசும், கையெடுக்கவும் நானும். ஆனால் இவர் பாதம் பணிந்து தன்னுடைய இல்லத்திற்கு வருகிற சிவனடியார்களுடைய திருப்பாதங்களை எல்லாம் பணிந்து ஆரமுதூட்டுகின்ற மிக்க சுவை மிக்க நல்ல பண்பு மிக்க நல்ல தூய்மையான அன்பு கலந்த உணவு ஊட்டுகின்ற பண்போடு சிறந்து விளங்குபவர் இந்த சோமாசி மாறநாயனார் என்பது இந்த முதற் பாடல். நான் 5 பாடல்கள் இருப்பதனாலேயே எல்லா பாடல்களையுமே சொல்லி இவருடைய வரலாற்றை சொல்லலாம் என்று கருதுகிறேன். ஏனென்றால் பாடல் எண்ணிக்கையில் குறைவு, ஆனால் வரலாற்றினுடைய ஆழம் மிக அதிகம். அடுத்து 2வது பாடல் வழியாக என்ன சொல்கிறார் தெய்வ சக்கரார். இப்ப முதற் பாடலில் என்ன சொன்னார்கள் நம் மனதில் வாங்கிக் கொள்ள வேண்டும். நல்ல மாந்தோப்புகள் அடர்ந்த அம்பர் என்னும் திருத்தலத்தில் தூய வாய்மையை தன்னகத்து கொண்டு விளங்குகிற யாரெல்லாம் வேதம் பயில்கிறாரோ அவர்களுடைய மனத்தை எல்லாம் தூய்மையாக்கி வாய்மையை பேச செய்கின்ற வேதம். இப்படியெல்லாம் வேதத்துக்கு விளக்கத்தை நம்முடைய தெய்வ சேக்கனாரை தவிர வேற யாராலும் சொல்ல முடியும். வேதம் பயில்பவர்கள் மன தூய்மை அடைவார்கள். வேதம் பயில்கள் மனம் தூய்மை அடைவதனாலே அவர்களுடைய வாயிலிருந்து வருவன எல்லாம் தீமை இல்லாத சொற்களாகிய வாய்மையாக வழங்கும். இந்த தூய்மை செய்கின்ற வாய்மையை தன்னகத்து கொண்டு விளங்குகின்ற வேதம், அந்த வேதத்தை பயில்கின்ற குடிப்பிறப்பால் மட்டுமல்லாமல் இந்த வேதத்தை பயிலுகின்ற ஒழுக்கத்திலும் தலை சிறந்து விளங்கினார். அதனாலேதான் அந்த குலத்தின் மிக்காராக தலைவராக உயர்ந்தவராக விளங்கினார் சோமாசி மாறநாயனார். சிவனடியார்கள் யார் வந்தாலும் இந்த சிவனடியார்கள் என்பதை குறிப்பிடுகிற பொழுது அங்கு ஒரு புராண செய்தியை குறிப்பிடுகிறார் தெய்வ சேக்கனார். திரிபுரங்களாக தெரிந்து கொண்டு உயிர்களுக்கெல்லாம் இடையூறு செய்து கொண்டிருந்த அந்த திரிபுர அரக்கர்களை செற்றடித்தவராகிய நம்முடைய சிவபெருமானுக்கு அன்பர் என்று யார் வந்தாலும் அவர்களை பாதம் பணிந்து ஆரமுது ஊட்டுகின்ற இனிமையான சுவை நிறைந்த உணவை ஊட்டுகின்ற பண்பின் மிக்கவராக விளங்கினார் நம்முடைய சோமாசி மாறநாயனார் என்பது பற்பாடலுடைய கருத்து. அடுத்த 2வது பாட்டில சொல்கிறார், யாழின் மொழியால் தனி பாகரை போற்றும் யாகம். என்ன யாகம் செய்கிறார் தெரியுங்களா? சிவமகா யாகம் செய்கிறார். மற்ற தெய்வங்களுக்காக மற்ற தெய்வங்களின் பெயரிலே யாகம் செய்வது பயனற்றது. அது அவரவர்களுக்கு தனிப்பட்ட பயனை தருவதற்காக செய்வார்கள். ஒரு அரசன் அசுவேத யாகம் செய்கிறான், ஒருவன் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்கிறான் என்றால் அவையெல்லாம் பயன் கருதியவை. ஆனால் இங்கே செய்யப்படுகிற யாகம் சிவ மகா யாகம், சிவனை தன்னகத்து கொண்ட யாகம். இதை கொள்ளாதனாலேதான் தக்கன் செய்த யாகம் படாத பாடுபட்டான் தக்கன். அந்த யாகத்தில் கலந்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் அடிபட்டார்கள், மூக்கருந்தார்கள், கண்ணிழந்தார்கள், பல்லுடைந்தார்கள். அனைவருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், திருவாசகம் படிக்க அத்தனை பேருக்கும் தெரியும். திருவுந்தியார்ல படிக்கிறீங்க. அவன் சிவனை முன்னிறுத்தவில்லை. ஆனால் சிவனை முன்னிறுத்தி யாகம் செய்வோமானால் வேள்வியின் நற்பயன் வீழ்புணலாவது என்பார் சேக்கனார். வேள்வி சிவபெருமானை முன்னிட்டு செய்வோமானால் அப்பொழுது வீழ்புணல். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக என்று ஞானசம்பந்த பெருமான் பாசுரத்தில் பாடியது போல சிவமகாயாகம் செய்கிற பொழுது மழை பொழியும். மழை பொழிவதனாலே வளம் பெருகும். நீர்வளம் பெருகுவதனாலே நெல் முதலான அத்தனை தானியங்களும் கிடைக்கும். அதனாலே மக்கள் பசியின்றி வாழ்வார்கள். பசியின்றி வாழ்வதனாலே அவர்கள் ஒழுக்கமுடையவர்களாகி விடுவார்கள். பசி என்ற ஒன்று வருகிற பொழுதுதான் திருட எண்ணம் வருகிறது, பொய் சொல்ல எண்ணம் வருகிறது, கோபம் வருகிறது, காமம் வருகிறது, எல்லாம் வருது. ஆனால் பசியின்றி மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்கிற பொழுது இந்த எண்ணங்கள் எல்லாம் விலகி போகும். அப்பொழுது அடிப்படையில் வேதம் ஓதி வேள்வி செய்வோமானால் மழை பொழியும். அதனாலேதான் ஞானசம்பந்த பெருமான் தில்லைவாழ்ந்தவர்களை பாடுகிற பொழுது சொன்னார், கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார். கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலம் மேய
முற்றா வெண்டிங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாதமே என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார் என்றால், அந்த தில்லைவாழ்ந்தர்கள் தாங்கள் வேதங்களில் கற்ற விதிப்படி வேள்வி செய்தார்கள். கற்றாங்கு எரி ஓம்பினார்கள். கலியை வாராமல் சென்றார்கள். வறுமை வாராமல், பசி வாராமல், பிடி வாராமல் விளக்கினார்கள். அவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும், எல்லா உயிர்களுக்கும். அதனாலே வேள்வியை சரியாக செய்வோமானால் இந்த செம்மையான செயல் நடைபெறும். அதான் இங்கே யாழின் மொழியால் தனிப்பாகர் சிவபெருமானை மட்டுமே போற்றுகின்ற யாகம். அந்த யாகத்தை செய்வதற்காக தான் சிவபாத இருதயர் ஞானசம்பந்த பெருமானோடு வந்தார். ஞானசம்பந்த பெருமான் திருஆவடுதுறையிலே பெருமானை வேண்டி இந்த இடரினும் தளரினும் வியரதூதும் தொடரினும் நீனகடல் விழுவியரவன் பாடுவார் அல்லவா, அது விலையுடைய அருந்தமான பதிகம் என்று பாடுவார். அந்த பதிகத்தை பாடிய உடனே ஒரு கிளி வந்தது, உளவா கிளி வந்தது. பெருமான் கொடுத்து அனுப்பினார். அதை சிவபாத இருதயரிடம் கொடுத்தார் ஞானசம்பந்த பெருமான். எதற்காக சிவன் அவ்வளவு பொருளை பெற்று வந்தார்? யாகம் செய்வதற்காக. எந்த யாகம்? யாழின் மொழியால் தனிப்பாகரை போற்றும் யாகம். யாழை போல இனிமையான மொழியை பேசுகின்றவளாகிய உமையம்மையை தன்னுடைய ஒப்பற்ற பாகமாக கொண்டிருக்கிற சிவபெருமானை போற்றுகிற யாகம். அதான் சிவமகா யாகம். அதான் செய்கிறார். இது யாழின் மொழியால் தனிப்பாகரை போற்றும் யாகம் ஊழின் முறைமை வழுவாது. என்ன விதிப்படி செய்ய வேண்டுமோ, ஊழ் என்றால் இந்த இடத்துல விதி, அந்த யாகத்தை என்ன விதிப்படி செய்ய வேண்டுமோ அந்த விதிப்படி, அந்த விதியில் சற்றும் மாறாமல் ஊழின் முறைமை வழுவாது உலகங்களான ஏழும் உவப்ப, உலகங்களான ஏழும் உவப்ப, 7 உலகங்களும் மகிழ்ந்ததாம். பூலோகம், புகலோகம், சொர்க்கலோகம், மாலோகம், தவலோகம், பரமலோகம், சிவலோகம் என்று சொல்லப்படுகிற 7 உலகங்களும் மகிழ. இன்னும் கீழே 7 உலகம் இருக்கு. நான் சொன்னது பூமியில இருந்து மேல 7, கீழே ஒரு 7 இருக்கு. அதல விதல சுதல நிதல தராதல ரசாதல பாதல என்று கீழே ஒரு 7 உலகம் இருக்கிறது. இந்த மேலே இருக்கிற பூமியிலிருந்து தொடங்குகிற 7 உலகங்களும் மகிழும்படியாக அந்த யாகத்தை செய்தார். அதான் ஊழின் முறைமை வழுவாது உலகங்களான 7 உவப்ப விதிப்படி செய்தார். 7 உலகங்களிலும் இருக்கிற உயிர்களெல்லாம், 7 உலகங்களில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் மிக இன்றியமையாது. மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்று பாடுவது போல எல்லா உயிர்களும் இன்புற்றிருப்பதற்காக செய்யப்படுகிற யாகம்தான் சிவமகா யாகம். அதைத்தான் இங்க பாருங்க, யாழின் மொழியாள். உமையம்மை எப்படிப்பட்டவர்? இனிமையாக பேசுவாளாம். யாழி சேர்க்கிற பொழுது எழும்புகிற அந்த ஒலியை விடவும் இனிமையாக பேசுபவள். திருமறை காட்டில இருக்கிறார் அம்பாளுடைய பெயர் யாழின் மொழியின். ஒரு முறை சரஸ்வதி தேவி வீணையில் இசை வாசித்துக் கொண்டிருக்கிறாள். வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறாள் சரஸ்வதி தேவி. மிகச் சிறப்பாக மிக இனிமையான ஓசையில் பாடிக்கொண்டிருக்கிறாள், இசைத்துக் கொண்டிருக்கிறாள். அந்த இசை நிகழ்ச்சியை நம்முடைய உமையம்மை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சி முடிந்தவுடனே உமையம்மை அந்த அம்மையாருடைய சரஸ்வதி தேவியினுடைய யாழ் இசையை, வீணை இசையை பாராட்டி சபாஷ் என்ற ஒரு வார்த்தையை சொன்னாள். இந்த அம்மையினுடைய இனிமையான இந்த ஒரு சொல்ல கேட்டவுடனே சரஸ்வதி தேவி மயங்கி போய், ஐயோ இப்படிப்பட்ட இனிமையான இசையை என்னுடைய யாழில் உண்டாக்க முடியாது என்று சொல்லி மூடிக்கொண்டாள். அப்படிப்பட்ட இனிமையான மொழியை பேசுபவர் தான் நம்முடைய உமையம்மை. அந்த உமையம்மையை தன்னுடைய நாகமாக கொண்டிருக்கிற ஒப்பற்ற பெருமானாகிய சிவபெருமானை போற்றி செய்கின்ற, அதுவும் ஊழின் முறைமை வழுவாது செய்கின்ற, விதிப்படி செய்கின்ற, விதிகள் சற்றும் தவறாது குறையாது மாறாது செய்கின்ற 7 உலகங்களும் காண, வழுவாது உலகம் காண 7 உலகம் ஒப்ப, உலகங்களான 7 ஒப்ப, 7 உலகங்களும் மகிழ்கின்ற வகையிலே செய்யப்படுகிற யாகம் இது. உவப்ப புரிந்து என்றால் இடைவிடாமல் செய்து என்று பொருள். யாகத்தை இடைவிடாமல் செய்து
ஏழு உலகங்களில் இருக்கிற உயிர்களெல்லாம் மகிழுமாறு செய்து விதிப்படி குறுக்கீடு. அப்படிப்பட்ட நம்ம உமையம்மை சொல்லுங்க. திருச்சிட்டம்பலம் ஐயா தொடருங்க ஐயா. இது நான் வேற எங்க ஒரு அடியார் வந்தாருன்னு சொல்லி இதுல கைப்பட்டு. சரி சரி. எனவே ஊழின் முறைமை வலுவாத உலகங்களான செய்யறாரு, சிவமகா யாகம் செய்கிறார். அதான் யாழின் மொழியாள் தனிப்பாகர், ஒப்பற்ற கூறினை தன்னுடைய உடம்பில் கொடுத்தவர். உலகத்துல யாருமே இவ்வளவு தூரம் பெண்மைக்கு சிறப்பளித்த சமயங்கள் உலகத்தில் எதுவும் இல்லை. பெண்களுக்கு முத்தி பேரே கிடையாதுன்னு சொல்லப்படுகிற சமயம் எல்லாம் இருக்கிறது. சமண சமயத்திலே பெண்களுக்கு முத்தி பேர் கிடையாது. உயிர்களுக்கு ஆண் பெண் என்ற வேறுபாடே கிடையாது சைவத்துல. ஆனால் சமணத்துல பெண்கள் முத்தி பேர் அடைய முடியாதுமா. பிறகு எதுக்கையா தவம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, அடுத்த பிறவியில் ஆணாக பிறப்பதற்கு இப்பொழுது தவம் செய், ஆணாக பிறந்ததற்கு பிறகு தவம் செய்து முத்தி பேரை அடையலாம் என்று சொல்லுகிற சமயங்கள் எல்லாம் இருக்கின்ற இந்த உலகத்தில் நம்முடைய சமயம் மிகச் சரிவாரியாக பெண்மையை போற்றுகின்ற சமயம். அதான் யாழின் மொழியாள் தனிப்பாகர் தமை போனும் தமை போற்றும் யாகம். அப்படிப்பட்ட சிவபெருமானை போற்றுகிற சிவமகா யாகம் அதை சற்றும் விதி வழுவாமல் செய்கிறார். ஊழின் முறைமை வலுவாது செய்கிறார். உலகங்களான ஏழும் ஓப்பச் செய்கிறார். ஏழு உலகங்களில் வாழ்கின்ற உயிர்களெல்லாம் மகிழ்படியாக செய்கிறார். தொடர்ந்து செய்கிறார். அதான் புரிதல். புகழ் புரிந்த பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டேன்பார். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டேன் ஒரு குறள். அப்ப இருவினை இருக்குங்களே, நல்வினை தீவினை ரெண்டுமே பிறப்புக்கு காரணம். நல்வினை செஞ்சா நம்ம பிறக்காம சாமிகிட்ட போயிடலாம் நினைக்கவே நினைக்காதீர்கள். நல்வினை செய்தால் அந்த நல்வினையினுடைய நன்மையை அனுபவிப்பதற்கு நாம் சொர்க்கம் போகலாம். தீவினையின் பயனை அனுபவிப்பதற்கு எப்படி நரகம் போக வேண்டுமோ, அதே போல நல்வினையின் பயனை அனுபவிப்பதற்கு சொர்க்கம் போகலாம். அதனாலேதான் நாம் செய்கின்ற வினைகள் எல்லாவற்றையும் பதிபுண்ணியமாக செய்து விட வேண்டும். நான் செய்தேன், இது எனது என்ற அந்த பசு புண்ணியங்கள் இல்லாமல் பதிபுண்ணியங்களாக நாம் செய்வோமானால் வீடு வேறு நிச்சயம். அப்பதான் பாச நீக்கம் உண்டாகும், சிவப்பெயர் கிட்டும். இந்த உலகங்கள்ல சொன்ன இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனுடைய புகழ்தான் பொருள் சேர்ந்த புகழ். அதை இடைவிடாமல் யார் செய்து கொண்டிருக்கிறார்களோ, போற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை இருள் சேர் இருவினையும் சேரார். மயக்கத்துக்கு காரணமாக விளங்குகின்ற நல்வினை தீவினை ரெண்டுமே சேராது. இறைவனுடைய உண்மையான புகழை எப்பொழுதும் போற்றிக் கொண்டிருப்பவர்களுக்கு. அதான் இங்கே புரிந்து என்று சொன்னார். இடைவிடாமல் செய்து எதை? யாகத்தை. விதிப்படி என்ன யாகம்? சிவமகா யாகத்தை ஊழின் முறைமை விதிமுறையின்படி கொஞ்சம் கூட தவறாமல் வழுவாது உலகங்களான ஏழும் ஒப்ப, ஏழு உலகங்களில் இருக்கிற உயிர்களெல்லாம் மகிழ்ச்சி அடைய தொடர்ந்து செய்து இன்புறச் செய்த பேற்றால், அப்படி செய்ததனால இவருக்கு ஒரு பெரிய பேரு கிடைக்கிறது, ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. என்ன பாக்கியம்? வாழும் திறம் ஈசர் மலர்கழல் வாழ்த்தல் என்பார். வாழும் திறம், நல்வாழ்வு பெறுவதற்குரிய வழி என்னையா? நாம அலையிறோம். இப்போ நல்வாழ்வு பெறுவதற்குரிய வழி என்ன? பணம் தேடுவதா? நல்ல வேலைகளை தேடுவதா? அந்நிய நாடுகளுக்கு சென்று அங்கே உயர்ந்த பணிகளில் உயர்ந்த பதவிகளில் பணியாற்றுவதா? எதுவும் இல்லை. நல்வாழ்வு பெறுவதற்குரிய சாதனம் மலர்கழல் வாழ்த்தல். பெருமானுடைய மலர் போன்ற திருவடிகளை வாழ்த்துவதுதான் வாழும் திறம். எனவே நாம் சுகமான வாழ்வு பெற வேண்டும் என்றால், நலவாழ்வு பெற வேண்டும் என்றால், ஈசனாக விளங்குகிற, ஈசன் என்றால் சாமானியமானவன் அல்லன். இந்த உலகங்களில் இருக்கிற எல்லா உலகங்களிலும் இருக்கிற எல்லா உயிர்களும் அவருடைய அடிமை. எல்லா உலகங்களில் இருக்கிற எல்லா பொருளும் அவருடைய உடைமை. அவர்தான் மிகப்பெரிய செல்வந்தர், அவர்தான் மிகப்பெரிய ஐஸ்வர்யர், அவர்தான் மிகப்பெரிய ஈசன். அந்த ஈசனுடைய மலர் போன்ற கடல்களை வாழ்த்துவதுதான் நாம் நல்வாழ்வு பெறுவதற்குரிய வழி. இந்த சோமாசிமார நாயனாருடைய வரலாற்றை படிப்பதனால் நாம் பெறுகின்ற படிப்பினை என்ன என்றால், நாம் நல்வாழ்வு பெற வேண்டும். எந்த தவறில்லை, அந்த எண்ணத்தில் தவறில்லை. எல்லாரும் சுகமாக வாழ வேண்டும்.
எல்லோரும் நலமாக வாழ வேண்டும், எல்லோரும் வளமாக வாழ வேண்டும், எல்லோரும் நலவாழ்வு பெற வேண்டும், அவர்களும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் சுகமாகவும் நலமாகவும் வாழ வேண்டும் என்று எண்ணுவதில் பிழை இல்லை. ஆனால் அந்த எண்ணத்தை அடைவிப்பதற்குரிய சாதனம் எது? அதை நாம் பார்க்கணும். நாம் இங்கிருந்து வேற ஒரு நாட்டுக்கு செல்ல வேண்டும். என்ன சாதனம் வழியாக போகிறோம்? ரயிலில் போக முடியாது, பேருந்தில் செல்ல முடியாது, கப்பலில் சென்றால் மாதங்களாகும். எனவே விண்வழியாக வான்வழியாக பறக்கிறோம். அப்ப அவை ஒரு சாதனம். அப்ப ஒரு சாத்தியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு சாதனம் வேண்டும். நம்முடைய பசி என்பது காரியம் என்றால் இந்த பசியை பசி என்பது காரணம் என்றால் இந்த பசியை போக்குவதற்குரிய உணவு காரியமாக சாதனங்கள் வேண்டும். அந்த உணவு சாதனம் பசி என்ற ஒன்றை போக்குகிற சாதனமாக உணவு வழங்குகிறது. அதை போல நலவாழ்வு பெறுவதற்குரிய சாதனம் எது என்றால் வாழும் திறம் நல்வாழ்வு பெறுவதற்குரிய வழி ஈசர் மலர்கடல் வாழ்த்தல் என்பார். என்ன சொல்லுவார்னா, பெருமானுடைய மலர் போன்ற திருவடிகளை வாழ்த்துவதுதான், பெருமானுடைய மலர் போன்ற திருவடிகளை வாழ்த்துவதுதான் வாழ்வதற்குரிய நல்ல திறம் என்று சொல்லுகின்ற தன்மையுடையவராக நம்முடைய சோமாசி மாறநாயனார் விளங்கினார். அடுத்து எத்தன்மையராயினும் நம்முடைய கணேசனையா அவர்கள் குறிப்பிட்டது போல எந்த அதாவது குணவீரராயினும் குணவீரராயினும் என்றெல்லாம் நம்முடைய குலச்சரையாரை பற்றி ராமகிருஷ்ணரை பற்றி எல்லாம் சொல்வார்கள் அல்லவா? அதை போலவே எத்தன்மையனாயிரம் இவர் மறையாளர், வேதம் பயிலும் மறையாளர், அதுவும் தூய்மை செய்கின்ற வேதம். நம் சென்ற முதற் பாடலிலே பார்ப்போம். அப்படிப்பட்ட சிறந்த வாய்மை வேதம் பயிலும் மறையாளர். ஆனால் எவராக இருந்தாலும் சரியா சிவனடியாராக இருக்கணும், அது மிக இன்றியமையாகும். எத்தன்மையராயினும் அவர் நலமுடையவராக, குலமுடையவராக, செல்வமுடையவராக, எவராக இருந்தாலும் சரி, செல்வம் அற்றவராக, யாவராயினும் ஈசனுக்கு அன்பர் என்றால், ஏன்னா ஈசனுக்கு அன்பர் தான் வாழும் திறமுடையவர் என்பதை அவர் முன்னாடியே அவர் தெரிந்து கொண்டவர். வாழும் திறம் ஈசர் மலர்கடலுக்கு ஈசர் மலர்கடல் வாழ்த்தல் என்ற ஒரு உறுதியான கோட்பாடுடையவர். அதனாலே யாரெல்லாம் ஈசனுடைய மலர்கடலை வாழ்த்துகிறார்களோ அவர்களெல்லாம் நம்மை போன்று வாழும் தரமுடையவர்கள் என்று கருதி அவர்களுக்கு எப்படியெல்லாம் வரவேற்று உபசரிக்கிறார். எத்தன்மையராயினும் ஈசனுக்கு அன்பர் என்றால் அத்தன்மையர் நம்மை ஆள்பவர். எவ்வளவு உயர்ந்த கோட்பாடு! அவர் எந்த ஜாதியில் பிறந்திருக்கலாம், எந்த குலத்தில் பிறந்திருக்கலாம், அதை பற்றியெல்லாம் அவர் கவலை இல்லை. என்னை ஆள்பவர் யார் என்றால், என்னை ஆள்பவர் என்றால் எனக்கு தலைவராக இருக்கின்ற தகுதி உடையவர் யார் என்றால் ஈசனுக்கு அன்பராக இருக்க வேண்டும். ஈசனுக்கு அன்பர் என்றால் அவர் எம்மை ஆளுகின்ற தன்மையுடையவர் என்ற உயர்ந்த கோட்பாடோடு விளங்கினார் நம்முடைய சோமாசி மாறநாயனார் என்று கொள்ளுகின்ற மேன்மையுடையவர். அவர் சித்தம் தெளிய சிவன் அஞ்செழுத்து ஓதும் வாய்மை நித்தம் நியமம் என போற்றும் நெறியில் நின்றார். திருத்தொண்டர் திருவந்தாதியிலே மிக அருமையாக சொன்னார் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள். வேத பொருள் அஞ்செழுத்தும் விளம்பியல்லால் மொழியாம். வேதத்தின் முப்பொருளாக விளங்குகிற திருவைந்தெழுத்தை சொல்லுவதை தவிர வேற எதுவும் மொழியாதவன் என்று திருத்தொண்டர் திருவந்தாதியிலே நம்பியாண்டார் நம்பிகள் குறிப்பிட்டதை போல சித்தம் தெளிய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சிவபெருமானுடைய திருநாமமாக விளங்குகிற அஞ்செழுத்தை ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். அது மிக இன்றியமையாது. சித்தம் தெளிவதற்கு என்ன சிறந்த சாதனம்? என்னுடைய புறத்தில் உள்ள அழுக்கை போக்குவதற்கு தண்ணீர் போதும், உள்ளத்தே இருக்கிற அழுக்கை போக்குவதற்கு வாய்மை வேண்டும். புறந்தூய்மை நீராலமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று வள்ளுவர் 2 சாதனத்தை சொன்னார். புறத்தை தூய்மை செய்வது நீர், அகத்தை தூய்மை செய்வது வாய்மை என்று சொன்னார். அதைத்தான் இங்கே இன்னும் கொஞ்சம் நுட்பமாக சித்தம் தெளிய நம்முடைய மனம் தூய்மை அடைய வேண்டும் என்றால் சிவன் அஞ்செழுத்தும் சிவனுடைய திருநாமமாகிய திருவைந்தெழுத்தும் ஓதும் வாய்மை பாருங்க, அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். அந்த ஓதுகின்ற வாய்மை, திரு-ஐந்தெழுத்தை ஓதுகின்ற வாய்மை நித்தம் நியமமாக கொண்டார். நாள்தோறும் தன்னுடைய
துணையாக கொண்டார். நியமம் முதலே சொன்ன இயமம், நியமம், ஆதம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று அட்டாங்க யோகத்துல இரண்டாவது இருக்கிறது நியமம். இயமம் என்றால் விளக்கத்தக்கது, தள்ளத்தக்கது. நியமம் என்றால் கொள்ளத்தக்கது. இவர் நித்தம் நியமமாக திருவைந்தெழுத்தை ஓதுகின்ற தன்மையை கொண்டிருந்தார். அந்த ஓதுவதனால என்ன ஆகும்? சித்தம் தெளியும். சித்தம் தெளியும், செறிவளை சிக்கனும். எங்க ஊர் பாட்டது, நாவுக்கரசர் பாடுவான். கொத்தில் புலி கொன்றை கொடுக்கிலே சித்தம் தெளியும் செறிவளை சிக்கனும். ஒரு அகத்துறை பாட்டு சில நாட்களுக்கு முன்பு பார்த்தோம். எனவே சித்தம் தெளிய வேண்டும் என்றால் பெருமானுடைய திருநாமமாகிய திருவைந்தெழுத்தை ஓதுகின்ற வாய்மையோடு விளங்க வேண்டும். அதை நித்தியம் நியமமாக கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நெறியினை போற்றுகின்ற தன்மை உடையவராக இருந்தார் இந்த சோமாசி மாறநாயனார். அடுத்து இன்னும் ஒரு சில பாடல்கள், 2 பாடல்கள் பார்த்து விடுவோம். இப்ப நம்ம 3வது பாடல் வழியாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், தன்னை நாடி வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர் ஈசருக்கு அன்புடையவராக இருந்தால் அவர்தான் என்னை ஆளுகின்ற தலைவராகின்ற தன்மை உடையவர் என்று கொள்ளுகின்ற, தலைவராக கொள்ளுகிற அளவுக்கு தன்மை உடையவராக விளங்கினார். சித்தம் தெளிவதற்குரிய சாதனமாக மனம் தெளிவதை, எத்தனை பேருக்கு சித்தம் தெளிய மருந்து உண்டு? சித்தம் தெளிய மருந்து உண்டா? சித்தம் தெளிய வேண்டும் என்றால் அந்த சித்தத்தை தெளிய வைக்கிற ஒரே சாதனம் திருவைந்தெழுத்து தான். திருவைந்தெழுத்தை ஓதி பாருங்கள். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று சிவபுராணத்தை திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். பெருமானுடைய திருநாமத்தை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுங்கள். அப்படி ஓதினால் ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது. அந்த நன்னறிதான் வாழும் திறன். வாழும் திறம் ஆவது எது என்றால் ஈஸ்வர மலர்கடல் வாழ்த்தல். அதைத்தான் நம்முடைய அடியார்கள் எல்லாம், அருளாளர்கள் எல்லாம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். விண்ணூறு அடுக்கிய விறகில் வெப்பழல் உண்ணிய புயலதில் ஒன்றுமில்லையா, பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமச்சிவாயவே. ஆகாய அளவுக்கு உயர அடுக்கி இருந்தாலும் விறகை, அந்த விறகு போற்றினை ஒரு சிறு பொறி, நெருப்பு பொறியை போடுவோமானால் அது எப்படி அழிந்து போகுமோ, எவ்வளவு பெரிய குவியலாக இருந்தாலும், விறகு குவியலாக இருந்தாலும் சிறு பொறி நெருப்பு போதும், அதை அழித்துவிடும். அதை போல இந்த உலகத்தில் நாம் பண்ணி இருக்கிற பாவம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே நமச்சிவாயவே என்ற அந்த திருவைந்தெழுத்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்போமானால் நாம் பண்ணி இருக்கிற அத்தனை பாவங்களும் அழிந்துவோம். மிகப்பெரிய விறகு குவியலை ஒரு பொறி நெருப்பழிப்பது போல நமச்சிவாய என்னும் ஒரு 5 எழுத்து மந்திரம் நாம் இந்த உலகில் பண்ணி இருக்கிற அத்தனை பாவங்களையும் போக்கும் என்றால் அந்த திருவைந்தெழுத்தினுடைய பெருமை என்ன? அந்த திருவைந்தெழுத்து தான் சித்தத்தை தெளிய செய்யும். சித்தம் தெளிவதற்குரிய சாதனமாக விளங்குகிற திருவைந்தெழுத்தை ஓதுகின்ற வாய்மையிலே நித்தம் நியமமாக கொண்டுகின்ற தன்மையுடையவராக இருந்தார் நம்முடைய சோமாசி மாறநாயனார். அடுத்து சீரும் திருவும் பொழியும் திருவாரூர் எய்தி. நான் முன்பே சொன்னேன் இல்லையா, தூது வழக்கிய தினமும் கொண்டு போவார், தலபுராண செய்தி. அதான் இங்கே சீரும் திருவும் பொலியும் திருவாரூர். சீர் என்பது சைவ சிறப்பு, திரு என்பது முத்தி திரு. சைவ சிறப்பு என்ன? திருத்தொண்ட தொகையை தந்த ஊர் அது. ராஜபெருமான் தியாகேச பெருமானாக இங்கே தியாகேச பெருமான் தான் என்ன எடுத்துக் கொடுக்கிறார்? உலகலாம் இல்லை, தில்லைவாழ் அந்தரவம் அடியார்க்கும் அடியேன் என்று தியாகேச பெருமான் அடியெடுத்துக் கொடுக்க நம்முடைய நம்பியாரூர் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் என்று பாடுகிறார். அப்போ அந்த சீர் என்பது அடியார்களை போற்றுகிற சீர். திரு என்பது முத்தி திரு. திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். காரணம் என்னன்னா, பிறக்க முத்தி தரும் தலம் திருவாரூர். நேற்று கூட நம்முடைய மருத்துவர் ஐயா சொன்னார்கள், அந்த ஊரில் இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே சிவகணங்கள் காண்பாயாக என்று நவீனந்தியடிகளுக்கு சுவாமி கனவிலே வந்து தோன்றி சொல்லுகிறார். அதான் திரு, சீரும் திருவும் பொழியும், பொழிகிறதா அப்படியே அடியார்களுக்குரிய சிறப்பையும் சைவத்தினுடைய சிறப்பையும் முத்திப்பேர் என்ற திருவினையும் அளவில்லாமல் வழங்கி கொண்டே இருக்கிற திருத்தலம் திருவாரூர். இந்த அருமையான திருத்தலம். அந்த சீரும் திருவும் பொழியும் திருவாரூர் எய்தி இந்த சோமாசி மாறநாயனார் திருவாரூர் போய்
ஆரம் திகழ் மார்பின் அணுக்க வந்தொண்டர்க்கு அன்பால். ஆரம் திகழ் மார்பின் அணுக்க வந்தொண்டர். வந்தொண்டர்னா இவர் சுந்தரபுசாமிகள். அணுக்க வந்தொண்டர்னா கைலாயத்தில் இருக்கிற பொழுது இப்பொழுது நம்பியாரூராக வந்தார் அல்லவா, மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதகன்று திருத்தொண்ட தொகைதர போதுவார். அந்த மாதர் மேல் மனம் போக்கியமையினாலே நீ காதல் இன்பம் கலந்த அணைகை என்று சொல்லி சாமியாரை கீழே தள்ளி விடப்பட்டாரே, அவர் மேலே இருக்கிற பொழுது ஆளாள சுந்தரராக இருக்கிற பொழுது அணுக்க தொண்டராக இருந்தார். கீழே வந்து வந்தொண்டரானார். அங்கே பெருமானுக்கு அணுக்க தொண்டராக இருந்தார். அவர் ஆரம் திகழ் மாறும். எப்பொழுதும் ஏனென்றால் புத்தூர்ல சடகவி சிவாச்சாரியாருடைய மகளை மனம் செய்து கொள்வதற்காக அந்த மனக்கோலத்தில் சென்றிருந்தார் அல்லவா நம்முடைய நம்பியார். அங்கே முதுமையான அந்தணர் வேற கோலத்திலே சென்ற நம்முடைய பெருமான் ஓலை காட்டி அவரை தடுத்தாட்கொண்டார் அல்லவா. அப்பொழுது திருமணம் நின்று போயிற்று. ஆனால் பெருமான் அவருக்கு என்ன சொன்னார், நீ எப்பொழுதும் மலர் மாலை அணிந்து கொண்டு கையிலே பிளம்பேந்தி எப்பொழுதும் அந்த மனக்கோலத்தோடையே விளங்குவாயாக என்று அந்த சைவ திரு விளங்கும்படியாக செய்தார். அதான் இங்கே ஆரம் திகழும், எப்பொழுதும் மலர் மாலைகளும் மணிமாலைகளும் திகழ் இந்த மார்பையுடைய அணுக்க வந்தொண்டராகிய பெருமானுக்கு அணுக்க தொண்டராக விளங்கிய நம்பியாரூரருக்கு அன்பால் சாரும் பெரு நண்பு சிறப்ப, அன்போடு கூடிய பெரிய நட்புணவானது அவருக்கும் இவருக்கும் இடையே உண்டாக அடைந்து திருவாரூர் அடைந்து தங்கி அவருடைய இல்லத்திலே தங்கி பாரும் விசும்பும் பணியும் பதம் பற்றி உள்ளார். தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களும் இந்த உலகத்திலே இருக்கிற மாணவர்களாகிய நாமும் பணிகின்ற பாதத்தை உடைய அந்த சுந்தரமுசாமிகளுடைய நம்பியாருடைய பாதத்தை இவரும் படுகின்றார். தேவர்கள் எல்லாம் படுகிறார்கள் பெருமானுடைய திருவடிகளை. எதனாலே தேவர்கள் வணங்குகிறார்கள் என்றால், பார்க்கடல்ல எழுந்த நஞ்சு ஆலம் ஆலம் என்று சொல்லப்படுகிற ஆளால நஞ்சு வந்தது அல்லவா. ஒரு நஞ்சு கடைந்ததனாலே வந்தது, ஒரு நஞ்சு கக்கியதனாலே வந்தது, வாசுகி கக்கியதனாலே வந்தது. ஆக இந்த ரெண்டு நஞ்சும் சேர்ந்து ஆளாகாலமாயிற்று. அந்த ஆளாகால விஷம் எல்லோரையும் அழித்து விடும். அவ்வாறு அழிக்காமல் இருப்பதற்காக பெருமானிடம் அவர்கள் முறையிட பெருமான் சுந்தரரை அனுப்பி அதை உருட்டி வரச் செய்து தான் உண்டு தேவர்களை எல்லாம் காப்பாற்றினார். அப்ப தேவர்கள் உயிர் வாழ்வதற்கு ஒரு காரணமாக இருந்தவர் நம்பியாரூரர். எனவே நம்பியாரூரரை தேவர்கள் வணங்குகிறார்கள். நாம் ஏன் வணங்குகிறோம் என்றால், தீதகன்று உலகம் உய்ய திருத்தொண்ட தொகையை தந்தார் அல்லவா. நம்மிடம் இருக்கிற பாசங்கள் எல்லாம் நீங்கி, யான் எனது என்னும் பற்றுகள் எல்லாம் நீங்கி நாம் சிவப்பேறு எய்துவதற்குரிய சாதனமாக திருத்தொண்ட தொகையை தந்தாரே. எனவே நாம் பணிகின்றோம். அதான் பாரும் விசும்பும் பணியும். பாரென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற நாம் எல்லாம் திருத்தொண்ட தொகையை தந்தமையினாலே நம்பியாரூரை பணிகிறோம். விசும்பில் இருக்கிற தேவர்கள் எல்லாம் அழகால நஞ்சிலிருந்து தங்களை காப்பாற்றியதற்காக பணிகிறார்கள். அவ்வாறு பணிகின்ற பாதத்தை உடைய அந்த நம்பியாரூருடைய திருவடிகளை இவரும் பணிந்து வணங்குகிறார். அதான் இங்க சொல்கிறார், சீரும் தீரும் பொழியும் திருவாரூர் எய்தி ஆரம் திகழ் மார்பின் அணுக்க வந்தொண்டர்க்கு அன்பால் சாரும் பெருநண்பு சிறப்ப அடைந்து தங்கி பாரும் விசும்பும் பணியும் பதம். பாரும் விசும்பும் பணியும் பதம். நம்பியாரூருடைய திருவடிகள் சாதாரணமான திருவடிகள் இல்ல. தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களும் மண்ணுலகத்தில் இருக்கிற நம்போன்றவர்களும் சேர்ந்து வணங்குகின்ற பதம். அந்த திருவடிகளை இவர் பற்றியுள்ளார், விடாமல் பற்றி கொண்டார். பற்றுக பற்றற்றான் பற்றினை, எதை நாம் பற்றினால் எதை நாம் விடலாமோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பற்றை பற்றி கொண்டார் நம்முடைய சோமாசி மாரநாயனார். நிறைவான பாடல். துன்றும் புலன் 5 உடன் 6 தொகுத்த குற்றம் வென்று. வெல்ல வேண்டியது இந்த 6 தான். 5 நமக்கு பின்னாடி வரணும், அதுக்கு பின்னாடி நாம் போகக்கூடாது. துன்றும் புலன் 5, மெய்வாய் கண் மூக்கு செவி, இது பொறி. இந்த பொறிகளின் வழியாக நாம் பெறுகிற புலனுணர்வு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம். மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற 5 பொறிகள். இந்த பொறிகள் வழியாக நாம் உணர்கின்ற புலன் உணர்வுகள் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம். ஆக இந்த 5 புலன்களும் நமக்கு பின்னே வர வேண்டுமே தவிர புலன்களுக்கு பின்னாலே நாம் ஓடக்கூடாது. 5 புலனும் தன்னை பின்தொடரும் தகமையாளர் என்று சண்டேச நாயனார் புராணத்திலே சொல்றார்.
புலன்கள் நம்மை தொடர வேண்டும், புலன்களை நாம் தொடரக்கூடாது. சென்ற இடத்தால் செலவிடாது தீதூறி நன்றின்பால் உயிர்ப்பது அறிவு என்பார் வள்ளுவர். புலன்களை அது சென்ற வழிகளிலெல்லாம் போக விடாமல் தடுத்து தீய வழியிலிருந்து நீக்கி நல்ல வழியின்பால் செலுத்துவன் தான் அறிவுடையவன். எனவே நாமெல்லாம் அறிவுடையவர் என்றால் தீய வழிகளில் செல்கின்ற புலன்களுக்கு பின்னே நாம் செல்லாமல் புலன்கள் அடங்கி நம் பின்னே வர வேண்டும். புலன்களை யாரும் அடக்கு என்று சொல்லவில்லை, அதை சரியான வழியில் பயன்படுத்துங்கள் என்றுதான் சொல்கிறார்கள் நம்முடைய அருளாளர்கள். நன்றாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திரு அங்கமாலை என்று நாவுக்கரசர் பெருமான் ஒரு பகுதியை தந்திருக்கிறார். தலை நீ என்ன செய்யணும்? வணங்கு. தலையே நீ வணங்கு. கண் என்ன செய்யணும்? கண்டதையும் காணுவதா? கண்காள் காண்மீன்களோ யார கரை கண்டன் உரை எண்டோள் வீசி நின்று ஆடும் பிரான் தன்னை கண்காள் காண்மீன்களோ மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் வாழ்த்துப்பா தேவாள் பாம்பரை ஆர்த்த பிரானை வாயே வாழ்த்து கண்டாய் செவிகாள் கேள்மீன்களோ சிவன் எம் இறை செம்பவன எரிபோல் மேனிப்பிரான் திறன் எப்போதும் செவிகாள் கேள்மீன்களோ என்று ஒவ்வொரு பொறிக்கும் ஒவ்வொரு புலனுக்கும் அவை சரியான வழியில் செல்வதற்குரிய வாய்ப்பை வழியை காட்டியவர்கள் நம்முடைய சைவ சமய அருளாளர்களை தவிர வேறு எங்கும் காண முடியாது. அதனாலதாங்க சைவம் உயர்ந்ததாக விளங்குகிறது. சைவத்தின் மேல் சமயம் இல்லை, அதில் சார் சிவமாம், தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை என்று எல்லாராலும் போற்றப்படுகிறது என்றால் உலகத்திற்கே நல்வழி காட்டுகிற ஒரே சமயம், ஒப்பற்ற சமயம் நம்முடைய சைவ சமயம்தான். அதான் இங்க துன்றும் புலன் 5உடன் 6 தொகுத்த 6 இருக்கு பாருங்க. காம குரோத லோபம் மோக மத மார்ச்சரியம் என சொல்லப்படுகிற 6 குற்றங்கள், காமம் வெகுளி மயக்கம் என்றிவற்றின் நாமும் கிடக்கெடும் நோய் என்பார் வள்ளுவர். அதான் இங்கே காம குரோத லோப மோக மத மார்ச்சரியம் என்று சொல்லப்படுகிற 6 குற்றங்கள். இந்த குற்றங்கள் எல்லாம் வெல்ல வேண்டும். இந்த குற்றங்களை எல்லாம் நாம் வெல்ல வேண்டும். புலன்களை வெல்ல வேண்டும். புலன்களை வெல்லுவதற்கு என்ன வழி என்றால் கண்காள் காண்மீன்களோ பெருமானை பாரு, காதே அவனுடைய புகழை கேளு, மூக்கே அவனுடைய மனத்தில், வாயே அவனை வாழ்த்து, நெஞ்சே நினை, கைகளை கூப்பி தொழீர், காலே கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் என்ன. எனவே அப்படியெல்லாம் செஞ்சா இருமாந்து இருக்கலாம் என்று நாவுக்கரச பெருமான் நமக்கு நல்வழி காட்டுகிறார். புலன்களை அது போன வழியெல்லாம் போக விடாமல் அவற்றை நம் பின்னே வரச் செய்வதற்கான வழி வாகீச பெருமானாகிய நாவுக்கரசர் நமக்கு வழிவகுத்து காட்டியிருக்கிறார். அதை போலவே 5 புலன்களைப் போல 6 குற்றங்கள். அந்த 6 குற்றங்கள் என்பது இந்த காமம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லப்படுகிற லோபம் முதலானதையெல்லாம், இவற்றையெல்லாம் விளக்க வேண்டும். விளக்கிட்டு இங்குது நன்னறி சேரும் விளக்கம் என்றே, நன்னறி சேர்வதற்கு சிவநெறி சேர்வதற்கு எது சரியான விளக்கம்? நம்முடைய புலன்களை எல்லாம் பின்வர செய்து விட்டோம், 6 குற்றங்களையும் நம்மை விட்டு அகற்றி விட்டோம். அதற்கு பிறகு நாம் சிவநெறி சேர வேண்டும் என்றால், நன்னறி சேர வேண்டும் என்றால் அதற்கு ஏதாவது ஒரு துணை வேண்டும் அல்லவா? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்பார். இறைவனுடைய திருவடி ஆகிய தெப்பத்தை பிடித்துக் கொண்டவர்கள் பிறவி என்னும் பெருங்கடலை நீந்த முடியும். இறைவனுடைய திருவடியை பிடித்துக் கொள்ளாதவர்கள் பிறவி என்னும் பெருங்கடலை நீந்த முடியாது. அப்ப அதுபோல இங்கே நன்னெறி சேரும் விளக்கம் எது? 5 புலன்களையும் பின்வர செய்தாயிற்று, 6 குற்றங்களையும் விலக்கியாயிற்று. பிறகு சிவநெறியாகிய நன்னெறியாகிய வீட்டு நெறியை அடைவதற்குரிய வழி எது என்ன என்றால், இங்கு இது நன்னெறி சேரும் விளக்கம் என்றே வந்தொண்டர் பாதம் தொழுதான சிறப்பு வாய்ப்ப. வந்தொண்டராகிய நம்பியாரூருடைய திருவடிகளை தொழுது வணங்குவதுதான் நன்னெறி சேரும் விளக்கம், வீட்டநெறி அடைவதற்குரிய வழி என்று என்றும் நிலவும் சிவலோகத்தில் இன்பம் முற்றார். அது அவருக்கு வாய்த்தது, சிறப்பு வாய்த்தது, கிடைத்தது. என்ன சிறப்பு கிடைத்தது? நன்னெறி சேரும் விளக்கம் என்று நம்பியாரூருடைய பாதத்தை எப்பொழுதும் அவர் தொழுது கொண்டிருந்தமையினாலே, அந்த சிறப்பு வாய்க்கப்பெற்றமையினாலே என்றும் நீங்காமல் என்றும் விளங்குகின்ற சிவலோகத்தில் இன்பம் பெற்று திகழ்ந்தார் நம்முடைய
சோமாசி மாறநாயனார் என்று அவருடைய வரலாற்றை நிறைவு செய்கிறார் தெய்வ சேக்கிழார். நான் மீண்டும் தொகுத்து ஒருமுறை விரைவாக சொல்லிவிடுகிறேன். அவர் அம்பரில் தோன்றியவர், வேதம் பயிலும் மறையாளர் குலத்தில் வந்தவர். சிவனடியார்கள் யார் வந்தாலும் அவர்கள் மனம் நிறைய வயிறு நிறைய ஆரமுது ஊட்டுகின்ற நற்பண்புடையவர். சிவமகா யாகங்களை விதிப்படி செய்தவர். அதனாலே 7 உலகங்களும் உவந்து மகிழ்கின்ற வகையில் அந்த யாகங்களை செய்தவர். வாழ்கின்ற நல்வாழ்வு பெறுவதற்குரிய வழி சாதனம் எது என்றால் பெருமானுடைய மலர்க்கடல் வாழ்த்துவதுதான் என்ற கோட்பாட்டை உலகத்திற்கு தந்தவர், தான் செய்து காட்டியவர். யாவராக இருந்தாலும், எக்குலத்தவராக இருந்தாலும், எந்நலத்தவராக இருந்தாலும் அவர் பெருமானுடைய அன்பர் என்றால் அவர்தான் எம்மை ஆள்பவர் என்று சாதிகளை கடந்த, குலங்களை கடந்த உயர்ந்த கோட்பாட்டோடு வழங்கினார் நம்முடைய சோமாசி மாறர். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய சித்தம் தெளிய வேண்டும் என்றால் சிவபெருமானுடைய திருநாமம் ஆகிய திருவைந்தெழுத்தை எப்பொழுதும் நித்தம் நியமமாக ஓதிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதை தான் வாழ்ந்து காட்டி, சொல்லுவது போராது செய்து காட்டினார். அடியார்களுடைய பெருமையையும் சைவ சிறப்பையும் முத்தி திருவையும் தருகின்ற திருவாரூருக்கு போனார். அங்கே அணுக்க வந்தொன்றராக விளங்குகிற நம்பியார் அவருடைய நட்பு அவருக்கு கிடைத்தது. அந்த நம்பியார் அவருடைய பாதமானது மண் உலகில் இருக்கிற நாம், விண்ணுலகில் இருக்கிற தேவர்களாலும் போற்றி வழிபடத்தக்க சிறப்புடையது. அதை பற்றி கொண்டார். பற்றி கொண்டதற்கு பிறகு இதுதான் நன்னறி சேரும் விளக்கம் என்று அறிந்து வந்தொண்டர் பாதத்தை பற்றி கொண்டமையினாலே அதை பற்றினார். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்று விளக்கும் சொப்பத்தை பற்று விளக்கும் சொல்வது போல பற்று விளக்கக்கூடிய சரியான பற்றை பற்றி கொண்டார். அந்த சிறப்பு வாய்ந்தது. அதனாலே என்றும் நின்று நிலவுகின்ற சிவலோகத்தை எய்தி சாலோகமுத்தி பெற்றார் என்று நம்முடைய தெய்வ சேக்கிழார் அவர்கள் இவருடைய வரலாற்றை நன்றாக நிறைவு செய்கிறார். நிறைவாக உமாபதி சிவாச்சாரியாருடைய ஒரு பாடலை மட்டும் சொல்லிவிட்டு நான் இந்த வகுப்பை இந்த உரையை நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். அன்பர்கள் இன்னும் ஒரு 5 மணித்துளிகள் கேட்டு மகிழ்மாறு வேண்டுகிறேன். உமாபதி சிவாச்சாரியார் திருத்தொண்டர் புராண பயன் என்று சொல்லப்படுகிற திருத்தொண்டர் புராண சாரத்தில் சோமாசி மாறநாயனாரை பற்றி ஏற்றிருக்கிற ஒரு பாடல். இந்த வரலாற்றை நாம் தெய்வ சேக்கிழாரில் படித்த அவ்வளவு செய்திகளையும் நம்பியாண்டார் நம்பிகள், நம்பியாரூரர், தெய்வ சேக்கிழார் ஆகியோர் தந்திருக்கிற அத்தனை செய்திகளையும் தொகுத்து ஒரே பாடலாக தந்திருக்கிறார். அதை நான் இப்பொழுது படிக்கிறேன். அம்பர் நகர் அந்தணர் சோமாசி மாறர். அம்பர் நகர் அந்தணர் சோமாசி மாறர் அன்பர்களாம் யாவர்க்கும் எத்தன்மையராயினும் என்று சொன்னார் அல்லவா, அந்த அன்பர்களாம் யாவர்க்கும் அன்பின் அமுதளிப்பார். உம்பர் நிகழ்வகை அகம்பரவும் செய்யும் தேவர்களும் மகிழ்கிற வகையிலே யாகங்கள் பல செய்யும் உண்மையை உடையவர். 5 எழுத்தும் ஓவானாதார். எப்பொழுதும் சித்தம் தெளிய வேண்டும் என்றால் சிவபெருமானுடைய திருவைந்தெழுத்தை ஓத வேண்டும் என்ற உயர்ந்த கோட்பாடுடையவர். அதைத்தான் இங்கே சொல்கிறார். 5 எழுத்தும் ஓவானாதார். ஓவுதல் என்றால் நீங்குதல், நீங்காமல் எப்பொழுதும் 5 எழுத்தை சொல்லிக் கொண்டே இருப்பவர். நம்பர்திகள் திருவாரூர் நயந்து போற்றும் நாவலர்கோர் அடிபரவும் நன்மையாலே. நம்பர்திகள், நம்பர்னா விருப்பத்திற்குரியவராகிய புற்றிடம் கொண்டாரும் தியாகேச பெருமானும் எழுந்தருளி இருக்கிற திருவாரூரை விரும்பி போற்றுகிற நாவலர்கோனாகிய நாவலூரில் தோன்றியவராகிய நம்பியாரூர் அவருடைய திருவடிகளை போற்றுகிற நன்மையினாலே, அவருடைய திருவடிகளை வாழ்த்துகிற போற்றுகிற வணங்குகிற நன்மை பெற்றமையினாலே இம்பர்தோட உம்பர் பணிந்தேத்த இந்த உலகத்தில் இருக்கிற மானுடர்களும் தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களும் போற்றி பணிந்து ஏத்துகிற அளவுக்கு மேலை 7 உலகம் உடனாலும் இயல்பினாரே மேலே தன்று சிவலோகத்தில் தங்கி எல்லா உலகங்களையும் ஆளுகின்ற இயல்பை உடையவராக விளங்கினார் நம்முடைய சோமாசி மாறநாயனார் என்று உமாபதி சிவாச்சாரியார் அவருடைய வரலாற்றை தொகுத்து காட்டியிருக்கிறார். இவ்வாறாக நம்முடைய நம்பியாண்டார் சோமாசி மாறநாயனாருடைய வரலாற்றை இந்த வைகாசி ஆயில்ய நாள் திருநாளில் நம்பியாரூர் காட்டிய திருத்தொண்டர் தொகை வழியாகவும், நம்பியாண்டார் நம்பிகள் பாடிய திருத்தொண்டர் திரு அந்தாதி வழியாகவும், தெய்வ சேக்கிழார் காட்டியவருடைய 5 திருப்பாடல்கள் வழியாகவும், நம்முடைய சந்தானாச்சாரியர்கள் ஒருவராகிய உமாபதி சிவாச்சாரியார் தந்த ஒரு பாடல் வழியாகவும் சிந்தித்தோம் என்று சொல்லி இந்த நல்ல சிந்தனைக்கு வித்திட்டு
வாய்ப்பளித்த சிவமரதம் அவர்களுக்கும் கேட்டிருந்த சைவ தமிழ் சார்ந்தோர்கள் அத்தனை பேருடைய திருவடிகளுக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றியை, வணக்கத்தை, வாழ்த்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் ஐயா. எப்பொழுதும் போல புலவர் ஐயா திருவடிகளை போற்றி வணங்கி கொண்டு, நேற்று நம்ம மணிகண்டன் ஐயாவோட பேச்சு கேட்டோம். தெய்வ